ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான ஒரு ஷார்ட்கட் பாதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னா, நம்ம லவ்டேல் ஜங்ஷனில் நிற்கிறோம் இப்போது. ஊட்டியில் ஊட்டியோட என்ட்ரன்ஸ் இங்கேருந்து நீங்கள் போகும்போது பார்த்துருப்பீங்க, லவ்டேல் ஜங்ஷன் சொல்லுவாங்க. இந்த பக்கம் லவ்டேல் ஸ்ட்ரைட்டாக போனால் ஊட்டி, ரைட் சைடு போனால் ஃபன் சிட்டி, லெஃப்ட் சைடு போனால் நம்ம அவலாஞ்சி ரோடு வரும். அந்த இடத்துல தான் ரிட்டன் கோயம்புத்தூர் குன்னூர் ரோட்டில் நின்றுட்டுருக்கோம். ஸோ அந்த ஒரு ஷார்ட்கட் ரோடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்வென்ச்சராக இருக்கும், அதே சமயம் அவ்வளோ அமைதியாகவும் இருக்கும். இது வந்து கல்லட்டி ரோடு கேள்விப்பட்டிருப்பீங்க, மசனக்குடி வழி கல்லட்டி ரோடு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ரோடோட மினி கல்லட்டி ரோடுன்னு கூட இதை சொல்லலாம். அவ்வளோ ஸ்லோப்பாக இந்த ரோடு இறங்கும். அதே சமயம் அவ்வளோ அமைதியாகவும் ஒரு வில்லேஜ் ஓடியாக ட்ராவல் பண்ணுற மாதிரியும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இது ரோடு எங்கே போய் ஜாயிண்ட் ஆகுதுன்னா கேடிக்கு போய் ஜாயிண்ட் ஆகுது. ஏற்கனவே நம்ம வீடியோ லாஸ்ட் வீக் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க கேடி வேலையை பற்றி. கேடி ரயில்வே ஸ்டேஷனில் அது வந்து குன்னூர், இங்கேருந்து ஊட்டியிலேருந்து குன்னூர் போகிற பாதையில் எல்லனின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த வழியாக போகலாம். அதுக்கு போகிறதுக்கு ஷார்ட்கட் தான். அவ்வளோ தூரம் மெயின் ரோட்டில் போகாமல் ஒரு வில்லேஜ் ட்ரிப்பாகவும் ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பாகவும் ஒரு ஸ்லோப்பான பாதையில் ட்ராவல் பண்ணுற ஒரு ட்ரிப்பாகவும் இந்த ரோடு அமைஞ்சிருக்கும். இப்போ நம்ம பார்த்துருக்கீங்கன்னா ரைட் சைடில் திரும்புகிறோம்ல, ஊட்டி குன்னூர் மெயின் ரோட்லேருந்து அந்த இடத்துல தான் இந்த ரோடு ஸ்டார்ட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் சைடில் தெரியும் ஒரு சின்ன ஒரு எல்லோ கலர் பில்டிங் தெரியுதா, இது வந்து ஒரு சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் ஒரு சிவன் லிங்கம் இருக்கும். இந்த லிங்கம் இவ்வளோ பெரிய சைஸில் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. இதெல்லாம் கிராஸ் பண்ணி அப்படியே இந்த ஸ்லோப்பான பாதை ஆரம்பிக்கிறோம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்லோப்பாக வண்டி இறங்குது. இந்த இடத்துல நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. வண்டி கிளச் கண்ட்ரோலில் மூவ் பண்ணாலே வண்டி உங்களோட கொஞ்சம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் இருக்கும். இதை விட டெப்த்தாக இறங்கக்கூடியதான் கல்லட்டி ரோடு. ஸோ அது அவ்வளோ டேஞ்சர்னு சொல்கிறாங்க. இது அவ்வளோ டேஞ்சர் கிடையாது. பட் அதே சமயம் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ட்ரைவ் பண்ணக்கூடிய ஒரு ரோடாக இருக்கும். ஒரு சிங்கிள் காரும் ஒரு பைக் போகிற அளவுக்கு தான் ரோடோட அகலம் இருக்கும். ஒரு வில்லேஜ் பாதைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் ஒரு பெரிய ட்ரக் இது வந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம மேக்ஸிமம் எங்கே கேப் இருக்கோ அங்கே ஒதுங்கி தான் நிற்கணும். மேலே ஏறி வர்ற வண்டிக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம வழி விட்டு நம்ம கொஞ்சம் நிதானமாக போகிறது நமக்கு நல்லது, அவங்களுக்கு நல்லது. ஆல்வேஸ் வண்டி ஓட்டும் போது சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. அது ஹில்ஸில் ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் அதே சமயம் ரொம்ப அவேர்னஸோடும் வண்டி ஓட்டி பழகுங்க. வாங்க இந்த ரோட்டில் போகலாம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஊட்டி மெயின் ரோட்லேருந்து ரைட் சைடு கட் பண்ணிங்கன்னா இந்த ரோடு ஸ்டார்ட் ஆகுது. அந்த சிவன் கோயில் சொன்னோம்ல, சிவன் கோயிலேருந்து கொஞ்சம் மூவ் பண்ணி போனீங்கன்னா, அதாவது அச்சனக்கல் கேடி ரோடுன்னு சொல்லுவாங்க. அச்சனக்கல் போகிற வில்லேஜுக்கும் கேடிக்கும் போகிற பாதைன்னு சொல்லுவாங்க இந்த வில்லேஜ். அந்த ரோட்லேயே அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு சின்ன வில்லேஜ் வரும். அந்த வில்லேஜெலாம் தாண்டி மெதுவாக வண்டியை மூவ் பண்ணி போனீங்கன்னா சாந்தனூர் கேடி ரோடுன்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு பாதை வரும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த வில்லேஜில் வரக்கூடிய ஒரு இடம். இப்போ நம்ம அதை பற்றி தெளிவாக வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இது வர டிராஃபிக்கும் அவ்வளோவா இருக்க வாய்ப்பில்லை. இந்த ஏரியா வில்லேஜ் மக்கள் மட்டும்தான் இந்த ரோடை யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் இங்கே கொஞ்சம் காட்டேஜஸ் இப்போ ஜாஸ்தி ஆகிட்டே வருது. அதனால் இங்கே கொஞ்சம் வெஹிக்கிளோட மூவ்மெண்ட்டு அதிகமாகிட்டே வருது. மற்றபடி மேலே இப்போ காமிக்கிறோம்ல அந்த வியூ, அந்த இடத்துல தான் அந்த ஊட்டி குன்னூரோட மெயின் ரோடு இருக்குது. ஸோ அங்கேருந்து நம்ம எவ்வளோ டெப்த்துக்குள்ளே இறங்கிக்கிட்டு இருக்கோங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த ரோடு வந்து எப்போதுமே பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ரோடு. இது அவ்வளோ பிஸியாக இருக்காது. ஆனால் அதே சமயம் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ட்ரை பண்ணணும். சின்ன ரோடு, அடுத்த டேர்னிங்கில் என்ன வண்டி வருதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. ப்ளஸ் வர்றவங்களும் புதுசாக வர்றவங்களும் கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் வந்தாங்கன்னா ரொம்ப 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 கஷ்டம். ஸோ அதனால் நம்ம தான் கீழே இறங்கி போகிறவங்களும் சரி, மேலே ஏறி வர்றவங்களும் சரி, ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணி பழகணும். இப்போ இந்த ரோட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம ஊட்டி டாய் ட்ரெயினோட ட்ராக் ஒன்று கிராஸ் ஆகும். அந்த ட்ராக்கு கீழே ஓடி தான் நம்ம அதாவது அண்டர் பிரிட்ஜ் வழியாக தான் இதை கிராஸ் பண்ண போகிறோம். அந்த பிரிட்ஜும் இந்த ரோட்டில் வரும். ரொம்ப ஒரு அட்வென்ச்சராக இருக்கும். அதே சமயம் ரொம்ப ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் இந்த ரோடு உங்களுக்கு இருக்கும். அங்கங்கே கொஞ்சம் ரோடு குண்டு குழியுமாக இருக்குது. இதுக்கு மேலே தான் அந்த ட்ராக் போகுது. அதுக்கு கீழே ஓடி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹில்ஸில். கீழே பிளைன்ஸில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே வந்து ஹில்ஸில் வந்து இதெல்லாம் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். கிளைமேட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கிளைமேட் பார்த்திங்கன்னா ஊட்டி கிளைமேட் மாதிரியே இது இல்லை, பிளைன்ஸ் கிளைமேட் மாதிரி இருக்குது. அவ்வளோ வெயில். காரில் வீடியோ எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவுட் சைடு எவ்வளோ கிளைமேட் வெயில் அடிக்குங்கிறது, டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குங்கிறது உங்களால் யூகிக்க முடியும். இது வந்து சம்மர் ஏப்ரல்லே இப்படி இருக்குது. இன்னும் மே மாதம்லாம் இருக்குது. இன்னும் பிளைன்ஸ்லாம் போனால் என்ன வெயில் இருக்குமோ
எல்லாத்தையும் தாண்டி மக்கள் இந்த தடவை சம்மரை எவ்வளோ சமாளிக்க போகிறாங்கிறது தெரியலை. பார்த்திங்கன்னா இந்த வில்லேஜில் பார்த்திங்கன்னா 2 பக்கமே எஸ்டேட் தான். எஸ்டேட் இருக்கும், கேரட்டு, பீட்ரூட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா விவசாய பூமி தான் இது. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு இடத்துக்கு வெளியே தான் நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்கணுன்னா நீங்கள் மெயின் ரோட்டில் வந்தால் கிடைக்காது. மெயின் ரோட்டில் வண்டிகள் ஜாஸ்தி இருக்கும், டிராஃபிக்கு, பொல்யூஷனு எல்லாமே தான் இருக்கும். பட் இந்த ரோடு அப்படி இல்லை. கேத்தி போகிறவங்களும் சரி, கேத்தி சைடில் இந்த பக்கம் எலநெல்லியோ இல்லை வேறு அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுற எல்லாருமே இந்த ரோடை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு வந்து ஷார்ட்கட்டும் கூட அமைதியாகவும் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும், அவ்வளோதான். மெயின் ரோட்டில் போகும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் அவேர்னஸ் கம்மியாக இருந்தால் கூட போதும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, ரொம்ப 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 அதிகமாக இருக்கணும். அதே சமயம் சின்ன சின்ன வில்லேஜ் வர்றதுனால இது வந்து சாந்தனூர் வில்லேஜ்னு சொல்லுவாங்க. அந்த வில்லேஜை தாண்டி தான் போயிட்டுருக்கோம். கீழோடி போனீங்கன்னா ரைட் சைடில் கீழே ஒரு பாதை இறங்கும், அதுலேயே போனீங்கன்னா அந்த வில்லேஜ் ஃபுல் போயிட்டு இருக்கலாம். ஸோ அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் அப்படி மூவ் பண்ணி அதே ரோட்டில் சேம் ரோடாக தான் இருக்கும், வில்லேஜ் பாதை தான். கொஞ்சம் மூவ் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் கேத்தி வேலியோட அழகான ஒரு ரசிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே அந்த ஷார்ட்ஸில் சொல்லியிருப்போம், கேத்தி வேலிங்கிறது ஏசியாஸ் லார்ஜஸ்ட் ஒன் ஆஃப் த வேலிஸில் இது ஒன்று. அவ்வளோ ஒரு அழகான கேத்தி வேலி தான். இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டெப்த்துக்குள்ளே இன்னும் இறங்கணும். இப்போ நான் எவ்வளோ தூரம் இறங்கியிருக்கோங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்கள், அந்த இடத்தோட ரம்மியமான இதான் இந்த கேத்தி பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. அங்கே அன்றைக்கி நம்ம காமிச்ச வீடியோவில் பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வழியாக வந்தோன்னா அந்த கேத்தி பள்ளத்தாக்கு பார்க்கலாம், இல்லை மெயின் ரோட்லேயும் பார்க்கலாம். இது அதில் நம்ம இந்த மலை பாதையில் பாதி தூரத்தில் பாதி உயரத்தில் இருக்கும். ஸோ இதே ரோடு அப்படியும் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கேத்திங்கிறத ஊரோட அழகான ஏரியா உங்களுக்கு மீட் பண்ணலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ரோடு எவ்வளோ அமைதியாக இருக்கும். சரி, வண்டி போக்குவரத்து அவ்வளோ இருக்காது. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக போகணுங்கிறத நினைப்பவே வேண்டாம். அடுத்தடுத்த டேர்னிங்கில் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு யூகிக்க முடியாது, புது ரோடு. அதே சமயம் ரோடு வந்து ஃபுல்லாகவே இறக்கம்தான். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து இறக்கத்தில் தான் வண்டி போயிட்டே இருக்கும். ஆக்சிலேட்டருக்கு வேலையே கிடையாது. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கிளச் கண்ட்ரோல்லே வண்டியை மூவ் பண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஒரு அழகான குறுக்கு வழி பாதையை நீங்கள் வந்து அனுபவிக்கலாம். இது ஒரு வில்லேஜ். இந்த வில்லேஜெலாம் தாண்டி அப்படி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேத்தியோட ஊர் வந்துடும். ஸோ இதில் ரைட் சைடில் போனீங்கன்னா கேத்தி காலேஜ், சேலாஸ் அப்படிங்கிற ஏரியாக்கெலாம் போகலாம். இப்போ நம்ம லெஃப்ட்டில் போய்ட்ருக்கோம். லெஃப்ட்டில் போகிறங்கிறது அன்றைக்கி நம்ம பார்த்த கேத்தி ரயில்வே ஸ்டேஷன் ரோடு. இப்போ போய் அந்த டேர்னிங் திரும்பினா கேத்தி ரயில்வே ஸ்டேஷன் வரும். ஹில்ஸில் எப்போதுமே ஓவர்டேக் பண்ணுறங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஆப்போசிட்டில் வண்டி வரும்போதும் சரி, உங்களுக்கு நல்லா கெஸ் பண்ணி 100% 200% கான்ஃபிடென்ட் வந்துச்சுன்னா மட்டும் ஓவர்டேக் பண்ணுங்கள், இல்லைனா அவாய்ட் பண்ணிடுங்க. எப்போதுமே கிளச் கண்ட்ரோல்லே வண்டியை மூவ் பண்ணி பழகுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃபான டிரைவிங்க்கு நல்லது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் அந்த கேத்திங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன். இதில் ஒரு ஸ்கூல் இருக்குது, லேடி லான்னு சொல்லி ஒரு ஸ்கூல் இருக்குது. ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்கூல் சூப்பராக இருக்கும். அந்த ஸ்கூலோட அட்மாஸ்பியரும் சரி, எஜுகேஷன் சரி. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம இப்போ வந்து கேத்தி ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ண போகிறோம். இது பக்கத்துலேயே தான் கேத்தியோட போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ போகிறவங்க இந்த மெயின் ரோட்டில் எதுனாலும் உங்களுக்கு தேவைன்னா எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ கேத்தி ரயில்வே ஸ்டேஷன் நம்ம கிராஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, கேத்தி கிராஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது வந்து எலநெல்லி தான். எலநெல்லியில் 2 பாதை இருக்குது. லெஃப்ட்டில் போனால் குன்னூர் மெயின் ரோடு, நம்ம ஏற்கனவே அந்த மேலே மெயின் ரோடு பார்த்தோம்ல, அந்த மெயின் ரோடு வந்துடும். இப்போ நம்ம போகிறது வந்து மேலே போகிறதில்ல, நம்ம வீட்டுக்கு போகிற பாதை ரைட் சைடு, அதாவது ஓல்டு ரவங்காடு போகிற பாதைக்கு போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஸ்லோப் இருக்காது, ஆனால் இதோட கொஞ்சம் கம்மியாக ஸ்லோப் இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்லட்டி ரோடு ரொம்ப 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 ஸ்லோப் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதில் வந்து 36 பெண்ட் வேறு இருக்கும். ஆனால் இதில் பெண்டு கம்மி, ஸ்லோப் வந்து அதிகமாக இருக்கும். இதே மாதிரி தான் இந்த ஓல்டு ரவங்காடு பாதையும். அந்த ரோடும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோப் இருக்கும். லெஃப்ட் சைடு பூரா பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்டேட்டு தான். எஸ்டேட்டு, கேரட் தோட்டம் எல்லாமே இருக்கும். ரைட் சைடெலாம் பார்த்திங்கன்னா ட்ராக் இருக்கும். இது வந்து இப்போ இதிலே உங்களுக்கு தெரியும், ரைட் சைடு ட்ராக் இருக்கும். இதெல்லாம் கிராஸ் பண்ணி போகிறது தான் இந்த ஏரியாவோட, இந்த வில்லேஜுகளோட அழகு. ஸோ ஒவ்வொரு இடமும் நம்ம ட்ராவல் பண்ணும்போதும் சரி, புது எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம தாண்டி நம்ம வந்து மைண்டில் மெமரிஸில் வச்சுக்கலாம். நீங்கள் ஒரே ரோட்டில் எப்போதுமே ட்ராவல் பண்ணி பழகாமல் புது புது ரோடை ட்ரை பண்ணி பழகுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து புது புது எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து மெமரிஸில் கேதர் ஆகும். ஸோ இப்போ வாங்க அந்த எல்என்எல் ஏரியாவுக்கு நம்ம ரீச் ஆக போகிறோம். இதுதான் கேத்தியை தாண்டிட்டோம். கேத்தியை தாண்டி பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து எலநெல்லி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எலநெல்லியில் வந்து 2 பாதை பிரியும். ஒரு பாதை வந்து லெஃப்ட் சைடில் போகும், ஒரு பாதை ரைட் சைடில் போகும்.
அந்த லெஃப்ட் சைடில் போகிற பாதை தான் குன்னூர் போகிற பாதை. அதாவது ஊட்டி குன்னூர் கோயம்புத்தூர் மெயின் ரோடு, அதாவது குண்டல்பேட் கோயம்புத்தூர் மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க அதோட. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அனுபவிக்கலாம். டுடே இன்றைக்கி விளாகில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு புதுசாக எதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லி தோணுச்சு. ஸோ கார் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ கிளம்பி ஊட்டி வரைக்கும் போயிட்டு சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிச்சுட்டு அப்படி ரிட்டன் வர்ற பாதையில் தான் இந்த ரூட்டில் வரலாம். எனக்கு மெயின் ரோட்டில் வந்தால் எனக்கு வந்து ஈஸியும் கூட, அதே சமயம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் முன்னாடியே வரலாம். பட் இந்த ரோடு வந்து ஒரு அட்வென்ச்சராக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் இந்த ரோட்டில் ட்ரை பண்ணி பார்த்து அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் இன்றைக்கி விளாக் வந்து கன்டினியூ பண்ணி போட்டுட்ருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் அந்த ரைட் சைடு போகிற பாதை, எல்நெல்லியிலேருந்து ஓல்டு ஊரங்காடு போகிற பாதை. இந்த ட்ராக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்டேட் தான். இதெல்லாம் கடைகள்லாம் இருக்கும். இந்த கடைகள்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்டேட்டும் சரி, ரைட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராக் இருக்கும், மலைகள் இருக்கும். ஸோ 2 பக்கமும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட இதுவும் நீங்கள் வந்து குன்னூர் போகிற பாதை தான். அந்த மெயின் ரோட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதுலேயும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போகலாம். இது கொஞ்சம் ரோட் டிராஃபிக் கம்மியாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு வந்து வண்டி ட்ரைவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆக்சஸாக இருக்கும். மெயின் ரோட்டில் போகும்போது டிராஃபிக் இருக்கும். பட் இதில் வந்து உங்களுக்கு வந்து வெஹிக்கிளோட எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது டிராஃபிக் ரொம்ப லோவாக இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஒரு ரோடு போகும். இது கெக்கெட்டிங்கிற ஒரு வில்லேஜ், அதாவது அட்டிக்கு போகிற பாதை. அந்த பாதையிலே நீங்கள் போனாலும் ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல கேத்தி காலேஜெலாம் போகிற ரோடு, சேலஸ் போகிற ரோடு, அங்கே வந்து கேத்தி பாலாடங்கிற ஒரு இடத்துல இந்த 2 ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகும். ஸோ இதுவும் ஒரு ஷார்ட்கட் தான். கேத்தி பாலாடா போகிறதுக்கு, எல்நெல்லி போய் சுற்றி ரயில்வே ஸ்டேஷன்லாம் போய் போகிறதுக்கு இந்த கெக்கெட்டிங்கிற பாதையை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் அதில் நம்ம கம்மியாக இருக்கும், டிராஃபிக்கும் கம்மியாக இருக்கும், சின்ன சின்ன வில்லேஜ் வழியாக போகும். ஸோ அதே தான் கேர்ஃபுல்லாக வண்டி ட்ரைவ் பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த ஷார்ட்கட்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஹில்ஸில் ட்ரைவ் பண்ணும்போது எப்போதுமே ரொம்ப ரொம்ப அவேர்னஸ் தேவை. ஸோ அந்த அவேர்னஸோட நீங்கள் வண்டி ஓட்டி பழகினீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஹில்ஸ் டிரைவிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஓவர்டேக் பண்ணுறதும் சரி, மற்றபடி உங்களுக்கு வண்டி எங்கேனாலும் ட்ரைவ் பண்ணுறதும் சரி, பின்னாடி வண்டி மூவ் பண்ணாமல் ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ நிதானமாக வண்டி ஓட்டிவங்க. ஆல்வேஸ் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஆக்சிலேட்டர் இல்லாமல் கிளச் கண்ட்ரோலில் வண்டியை மூவ் பண்ணி எப்போதுமே ட்ரைவ் பண்ணி ஹில்ஸில் பழகுங்க. ஓகேவா? இப்போ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக உங்களுக்கு எஸ்டேட்டு, ரைட் சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹில்ஸு ப்ளஸ் அதில் மேலே ட்ராக் இருக்கும். நம்மளோட ஊட்டி மேட்டுப்பாளையம் ட்ரெயினோட ட்ராக் இருக்கும். அப்போ ஒரு பிரிட்ஜு கீழோடி வந்தோம். ஸோ அந்த ட்ராக் தான் இதெல்லாம் கண்டினியூ ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஓல்டு ரவங்காடு போகிற பாதை. இது கொஞ்சம் மேடு இறங்கி திரும்ப மேடு ஏறும். திரும்ப இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்லோப் ஆரம்பிக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த ஓல்டு ரவங்காடு ஏரியா ஆரம்பிக்குது. இதுக்கு அடுத்து தான் இந்த ஓல்டு ரவங்காடு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெலிங்டன், குன்னூர், அடுத்தது மேட்டுப்பாளையம். ஸோ அவ்வளோதான். இப்படி வழியாகவும் நீங்கள் அந்த ஓல்டு ரவங்காடு வழியாகவும் போய் ஓட்டுப்பட்டுறங்கிற ஒரு இடம் இருக்குது, அது வழியாகவும் குன்னூர் போய்க்கலாம். இல்லை அங்கேருந்து பாய்ஸ் கம்பெனிங்கிற ஒரு ரோட ஏரியா பிடிச்சிங்கன்னா அதே நம்ம ஊட்டி குன்னூர் மெயின் ரோடு வந்துடும். ஸோ அது வழியாகவும் நீங்கள் ரோடை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஷார்ட்கட்டும் உங்களுக்கு வேணும்னா நம்ம வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். ஓகே, இதான் எங்கள் ஏரியா. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னையோட இந்த விளாக் முடியுது. ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.